மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் போட்டி அதிகம். அதாவது இந்த வருடம் அட்மிஷனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-3 காரணங்களை இதுக்கு நான் அடிப்படையில் சொல்வேன். என்ன அப்படின்னா, இந்த வருடத்தை பொறுத்தவரையிலும் ஒரு 2 வருடம் ஆன்லைனில் முடங்கி கிடந்ததால் அதை விட்டு வெளியில் வரணும், காலேஜில் இந்த வருஷம் போய் எப்படியாவது சேர்ந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான வேகம் மாணவர்கள் மத்தியில் ரொம்பவே இருக்குது. அது எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் இன்றைக்கி ஒன்றும் வேணாம், ஹாலிடேஸ் பார்த்திங்கனாலே இந்த ஜூலை மாதம் பயங்கரமாக பிக்கப் ஆகிருக்கு. வெளியில் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஹையர் ஆகிடுச்சு, ஹோட்டல்ஸ் கிடைக்கல. நியாயமாக பார்த்தா ஜூலைங்கிறது லீவ் பீரியடே கிடையாது. மற்றவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு ஆஃபீஸ் இருக்குது, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, அந்த மாதிரி காலகட்டம் இந்த காலகட்டம். அது என்னென்னா, இந்த 2 வருடத்துலேருந்து உடச்சிக்கிட்டு வெளியில் வரணுங்கிற ஒரு இது எல்லாருக்குமே இருக்குது. அந்த வகையில் 2 வருடம் பள்ளி பருவத்தை ஒரு +1 +2ல் முடங்கி கிடந்ததோட ஒரு வேகம், எங்கேயாவது ஒரு காலேஜில் போய் 4 ஃப்ரெண்ட்ஸை பார்க்க மாட்டோமா, நேரில் போய் படிக்க போட மாட்டோமா, நேரில் கிளாஸ் போயிட்டு வர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வம் அதிகமானதால் இந்த வருஷம் அது என்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு படிப்பாக இருந்தாலுமே அதுக்கு காம்படிஷன் கடுமையாக இருக்குது. நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது ஒரு கோணம். இன்னொரு கோணத்தில் பார்த்திங்கன்னா, இந்த வருடம் பெரும்பகுதி ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிவிட்டு பிறகு நேரடியாக தேர்வு எழுதுனா கூட இந்த வருடம் மார்க்ஸ் நல்லா வந்திருக்கு. அதாவது ஸ்டேட் போர்டு ஆல்ரெடி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் வந்திருக்க மார்க்ஸுமே ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. அண்டு இப்போ சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு பாருங்கள், அதுலேயுமே மார்க்ஸ் நல்லா வந்திருக்கு. இது இந்த குரூப் அந்த குரூப்புன்னு இல்லை, அது மேத்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், சயின்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், காமர்ஸு, ஹியூமானிட்டிஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எதாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக மாணவர்களுடைய மதிப்பெண்களும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தாலும் போட்டி சற்று அதிகமாக இருக்குது. அதாவது விண்ணப்பிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக இருக்குது, அந்த விண்ணப்பிக்கிற அதிகமானவர்கள் மத்தியில் அதிக மதிப்பெண்கள் உள்ளவர்களும் நிறைய இருக்குது. ஸோ இந்த 2 வகையில் பார்க்கும்போது இந்த வருடம் எந்த ஒரு படிப்பாக இருந்தாலுமே போட்டி அதிகம் அப்படிங்கிறது ஒரு தகவல். பட் இதை நான் ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஒரு கல்வி, உயர்கல்வி மேலே இருக்கிற ஆர்வம், உயர்கல்விக்கு நிறைய பேர் வராங்கங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம். அந்த வகையில் இந்த போட்டி ஒரு ஆரோக்கியமான போட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போவே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.